இப்ப கடமையான குளிப்பை எப்படி குளிப்பது? நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, சாதாரணமா குளிக்கிற மாதிரி போய் என்ன செய்யறது, ஷவர்லயோ அல்லது ஜெக்குலயோ அள்ளி என்ன செய்யறாங்க, சாதாரணமா குளிக்கிற மாதிரி குளிச்சிடுறாங்க. இதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த முறையில் குளிக்கும் போதுதான் அது கடமையான குளிப்பை, சுன்னாவின் அடிப்படையில் குளித்த அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். குளிக்கிறது கூட ஒரு நன்மை. கடமையான குளிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் குளிப்பது கூட ஒரு நன்மையான விஷயம். பாருங்கள், இந்த கடமையான குளிப்பு, இதற்கு நியத் இருக்கின்றது. இதற்கு முதலாவது விஷயம் நியத். கடமையான குளிப்பை நான் குளிக்க போகின்றேன் என்று மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். நியத் என்பது வாயால் மொழிவதல்ல, மனதிலே நினைத்துக் கொள்வது. இரண்டாவது, உடலின் அனைத்து பகுதிகளையும் நனையும்படி என்ன செய்ய வேண்டும், குளிக்க வேண்டும். பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா இக்தஸல மினல் ஜனாபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஜனாபத்தினுடைய அந்த குளிப்பை அவர்கள் குளிக்கும் போது ஃபயல்சிலு யதைஹி, முதல்ல என்ன செய்வாங்கன்னா இரண்டு கரங்களையும் நன்றாக கழுகுவார்கள். சும்ம யுஃப்ரிகு பியமீனிஹி அலா ஷிமாலிஹி ஃபயல்சிலு ஃபர்ஜஹு, வலது கையில் தண்ணீரை எடுத்து இடது கையில் ஊற்றி மர்ம உறுப்பை கழுவுவார்கள். அப்ப மர்ம உறுப்பை இடது கையால் தான் என்ன செய்ய வேண்டும், கழுக வேண்டும். சும்ம யத்தவல்லா உதுஅஹு லிஸ்ஸலாஹ், தொழுகைக்கு உது செய்வதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடமையான குளிப்பு குளிக்கும் போது தொழுகைக்கு உது செய்வதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வார்கள். ثم ياخذ الماء فيدخل اصابعه في اصول الشعر. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையினுடைய அந்த முடிப்பாகங்கள் இருக்கா இல்லையா, இந்த முடிப்பாகங்களுடைய அந்த விரல்ல தண்ணீரை எடுத்து முடிப்பாகங்கள் முழுவதும் நனையும்படியாக என்ன செய்வாங்க, அதை கோதி கழுகுவார்கள். ஹத்தா ரஆ அன் قد استبرأ حفن على رأسه 3 حفنات, 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை ஊற்றுவார்கள். ثم افاض على سائر جسده, பிறகு உடலினுடைய மற்ற பகுதிகளை தண்ணீரை ஊற்றுவார்கள். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை குளிப்பார்கள். குளித்து முடித்துவிட்டு ثم غسل رجليه, 2 கால்களையும் கழுகுவார்கள். சில ரிவாயத்திலே வருகின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கால்களை கழுகும் போது குளித்த அந்த இடத்தில் நின்று கழுகாமல் கொஞ்சம் தள்ளி என்ன செய்வாங்க, கழுகுவார்கள் என்று என்ன செய்கின்றது வருகின்றது. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது, அந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய இந்த காலகட்டத்தில் மாதிரியான டைல்ஸ் அல்லது மார்பிள் அந்த மாதிரியான வசதி அல்ல. அவர்கள் மண் தரையிலே குளித்தார்கள். அதனால சில நேரங்கள்ல அவர்களுடைய காலிலே சகதியாகி இருக்கும். அதனால இன்னொரு இடத்துல என்ன செய்யறாங்க, குளிச்சிருப்பாங்க, அந்த காலை கழுகி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில அறிவிப்புகளிலே வருகின்றது, இப்படி எல்லாம் குளித்து முடித்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணிலே தனது கரங்களை நன்றாக அடித்து அவர்கள் அந்த கரத்தை மண்ணால் கழுகுவார்கள் என்று வருகின்றது. அந்த காலகட்டத்தில் நாம இன்றைக்கு யூஸ் பண்ற மாதிரி நாம் பயன்படுத்துகின்றதை போன்று சோப்பு அல்லது வாசனை திரவிய அந்த வாசனையான சோப்புகள் எதுவும் இல்லை. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மண்ணால் இறுதியாக கரத்தை கழுகி இருக்கலாம் என்று சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, விளக்கம் அளிக்கின்றார்கள். இந்த குளிக்கக்கூடிய இந்த முறை நாம சொன்னோமா இல்லையா, இந்த முறை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே விதமான சட்டம் தான். ஆனால் பெண்களுக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள்ல சட்டங்கள் மாறுபடுகின்றது. எப்படி மாறுபடுகின்றது என்று சொன்னால், பாருங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி அஷத்து லஃப்ர ரஅஸி, எனக்கு அதிகமான அடர்த்தியான தலைமுடி உடையவளாக நான் இருந்தேன், அந்த தலைமுடியை கட்டி வைத்திருந்தேன். அஃப அன்குதுஹு இதா அஸாபத்னி ஜனாபா, ஜனாபத் ஏற்பட்டு விட்டால், கடமையான குளிப்பு குடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் அந்த தலைமுடியை நான் அவிழ்க்க வேண்டுமா, அல்லது அவிழ்க்காமல் 3 முறை தலையிலே தண்ணீர் ஊற்றினால் போதுமானதா அப்படிங்கறத கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா யக்ஃபீகி அன் தஹஸ்ஸி பியதிகி 3 ஹஸயாத்தின் மின் மாஇன்,
3 முறை தண்ணீர் ஊற்றினால், உனது தலையிலே 3 முறை தண்ணீர் ஊற்றினால் போதுமானது. பிறகு உடலினுடைய மற்ற பாகங்களை கழுகிக்கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ஃபைதா அன்தி கது தஹுரத், அதாவது இந்த மாதிரி செஞ்சாலே நீ சுத்தமாகி விடுவாய் என்று ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சுனனுல் குப்ரா அல் பைஹகில முதலாவது வாலியத்தில் 181வது செய்தியாக இடம்பெறுவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெண் முடியை சடையாக பின்னி அவள் வைத்திருக்கின்றாள். அந்த சடையை கலற்றுவது, அந்த முடியை அவிழ்ப்பது சிரமமாக கருதினால் என்ன செய்யலாம், அந்த முடியின் மீதே 3 முறை தண்ணீரை ஊற்றிக்கொண்டு அதற்கு பிறகு ஏனைய உடலின் மற்ற பாகங்களை கழுகிக் கொள்ளலாம் என்பதும் இந்த ஹதீஸில் இருந்து நம்மால் தெரிய முடிகின்றது. ஒரு முறை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி அடைகின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஅமுரு நிசா, அதாவது பெண்களுக்கு கட்டளையிடுறாங்க, பெண்கள் கடமையான குளிப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தலைமுடியை அவிழ்த்துத்தான் அவர்கள் குளிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றார்கள். இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வந்தடைகின்றது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, யா அஜபன் இப்னு அம்ரின், இப்னு அம்ர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஹாதா யஅமுரு நிஸா இதா தஸல்ன அயன்குதுன ரூஸஹுன்ன, அதாவது அவர் பெண்கள் கடமையான குளிப்பை குளிக்கும் போது கண்டிப்பாக தலைமுடியை அவிழ்க்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். இன்னும் சொல்ல போனா அஃபலா யஅமுருஹுன்ன அய்ஹலிக்ன ரூஸஹுன்ன, இன்னும் கொஞ்சம் விட்டா பெண்கள் எல்லாம் மொட்டை அடிங்க அப்படின்னு சொல்லிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாங்க, நானும் அல்லாஹுடைய தூதரவர்களும் ஒரே பாத்திரத்திலே குளித்திருக்கின்றோம். நான் வலா அஸீது அலா அன் உஃப்ரிக அலா ராஸி ஸலாஸ இஃப்ராகாத்தின். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நானும் அல்லாஹுடைய தூதரவர்களும் கடமையான குளிக்கும் போது ஒரே பாத்திரத்திலே குளித்திருக்கின்றோம், நான் தலைமுடியை அவிழ்த்ததில்லை என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 331வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன இப்னு அம்ர் அவர்கள் இப்படி சொல்றாங்க, உட்டா பெண்கள் மொட்டை அடிங்கன்னு கட்டளை இட்டுருவார் போல இருக்க என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸில் இருந்து என்ன தெரிகின்றது என்றால், அதிகமான தலைமுடி உடைய பெண்கள் முடியை கட்டி வைத்திருக்கும் போது அது அவிழ்ப்பது அவர்களுக்கு சிரமமாக இருந்தால் அந்த தலைமுடியின் கட்டி வைக்கப்பட்ட அந்த தலைமுடியின் மீது 3 முறை தண்ணீரால் கழுகிவிட்டு மீதி உள்ள உடலின் மற்ற பகுதிகளை என்ன செய்யலாம், அவர்கள் தண்ணீரால் கழுகி அந்த கடமையான குளிப்பை குளித்துக் கொள்ளலாம் என்பதையும் நாம் தெரிய முடிகின்றது. அடுத்து சில சந்தேகங்கள் இருக்கு மக்களுக்கு. என்ன அப்படின்னா, அதிகமான மக்கள், அதாவது குர்ஆன் சுன்னாவோடு தொடர்புடைய மக்கள் கூட குளித்தால் உது செய்ய வேண்டிய தேவையில்லை என்று கருதுகின்றார்கள். அதாவது தொழுகைக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், உது செய்யணும். சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உதுவுடைய உறுப்புகள் குளிச்சா ஃபுல்லா நனையதானே செய்யுது, அப்ப எதுக்கு நாம உது செய்யணும், குளிச்சுட்டு உது செய்யாம அப்படியே என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு வந்துடுறாங்க. இது கூடாது, இது கூடாது. அப்படி அவர்கள் செய்தால் அவர்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும். தொழுகைக்கு அவர்கள் கண்டிப்பாக உது செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒருவர் குளிப்பதற்கு முன்பாக உது செய்கின்றார். சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, வளமையாக குளிப்பதற்கு முன்பாக உது செய்து விட்டு குளிப்பார்கள். அப்படி அவர்கள் குளித்தால் மீண்டும் அவர்கள் தொழுகைக்காக உது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருவர் ஜனாபத் கடமையான குளிப்பின் போது உது செய்யறாரா இல்லையா, உது செய்யறார். உது செய்து விட்டு அவர் குளித்து விட்டு அவர் என்ன செய்யலாம், தொழுகைக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. அவர் உது செய்து விட்டு குளித்து விட்டு தொழுகைக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சில மக்கள் உதுவே செய்யாம சும்மா குளிச்சுட்டு மட்டும் என்ன செய்யறாங்க, தொழுகைக்கு வராங்க. அதான் உடலுடைய உறுப்புகள் எல்லாம் நனைந்து விட்டது என்று கருதி வராங்க. இது தவறு, இது தவறு. கண்டிப்பாக உது என்பது தொழுகையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். உது செய்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்.